உங்கள் உங்கள் முழு விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. ஜெய் குருதேவ். அந்த செந்தாமரை மலர்களாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறீர்கள். Excellent, excellent, excellent. That is the effect of Kriya. இப்பதான் போன Thursday வியாழக்கிழமை முந்தா நாள் தான் கோர்ஸ் முடிச்சேன். அது நம்ம செந்தில்குமார் he has done his VTP. ஸோ அது மூலமா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் அருண் முன்ன தெரியுமே எடுத்து முடிச்சு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஆஃப்டர் so many years 10 பேரை வச்சுக்கிட்டு இன் பண்றது ஆனந்தமா இருந்தது. சான்ஸ் கிடைச்சதுன்னு ஒரு வழி பண்ணி வச்சுட்டேன். So nice, but it's so beautiful. You could see the difference of the course online and in person. Anyway, இன்னைக்கு ஒரு அற்புதமான திருஞான சம்பந்தர் அதிகம் பார். நமக்கு எவ்வளவுதான் ஞானம், எவ்வளவுதான் நீதி நூல்கள், எவ்வளவுதான் படிச்சாலும் நம்முடைய உணர்வுகள் பாதிக்கப்படும் பொழுது அந்த ஞானம் எல்லாம் காணப்படும். அது மனித இயல்பு. ஏன்னா நம்ம உடம்பே சதம் என்று 84 லட்சம் யோனிகள்ல வரச்ச இந்த உடம்புதான் நான் நான் நான்ட்டு கூறிடும். மனம், புத்தி, சித்தம் இதுதான் அந்த அகங்காரம் பிடிச்சுக்குது. இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எப்ப அந்த உணர்வு வருதோ நான் நான்ங்கிறப்ப அப்ப அந்த குதிரைக்கு ஒரு அந்த லகான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சேன் அந்த பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். இந்த உடல் நான் அல்ல, அந்த தைரியம் வரணும். என்னதான் நடக்குது பார்க்கலாம். முதல் மூச்சு கொடுத்த இறைவனுக்குத்தான் என்னுடைய இறுதி மூச்சு எப்பொழுது அந்த கணக்கு தெரியும். அந்த தைரியத்தோட எதிர்கொள்ள வேண்டும். கஷ்டம், ஆனா பழகணும். என்ன இந்த வாழ்க்கையின் நிலையாமையை நாம் உணரும் பொழுதுதான் நாம எப்படி நல்ல மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உணர்வே நமக்கு வரும். இல்லகட்டி காணாம போயிடும் ஞானம். எவ்வளவுதான் 1000 வருட வேதாந்தம் பேசினாலும் தனக்குன்னு வரச்சே முதல்ல தனக்கு தான் பார்ப்போம். பிகாஸ் த பேசிக் இன்ஸ்டிங்ஸ் ஆர் தேர் இன் அஸ். தப்பு கிடையாது. அதுதான் இந்த படைப்பின் அழகே. சென்ஸ் ஆஃப் ஹங்கர், சென்ஸ் ஆஃப் ஸ்லீப், சென்ஸ் ஆஃப் ப்ரொக்ரியேஷன், sense of survival. That's part and parcel of us, so much ingrained in our consciousness. Over 84 lakhs of species through which we have already gone, and now we have reached the apex of the creation with the human body, which alone has got the nervous system, specialized nervous system to understand who we are in reality. We are not the creator, we are part of the creator. படைக்க மாட்டார் மனிதனுக்கு மட்டும்தான். அப்போ நான் என்ன படைப்பு, இந்த உடம்பு என்ன படைப்புன்னு உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு இறைவன் நம்ம கூடதான். அதை பேஸ் பண்ணி ஒரு அற்புதமான ஞானம் பார்க்கலாம். பந்தம் எனும் மக்கள், மனை, வீடு, தோட்டம், துறவு, பணையுமாகும். பனைனா பந்தப்படுத்துறது. இதுதான் நம்ம திக்வந்தன பண்றோம். பனையுமாகும். இதுகள் எல்லாம் பாரினில் வரும்போது வந்ததில்லை. நம்ம சின்ன குழந்தைய பிறந்தப்ப இது என் வீடு, எங்க தாத்தா சொத்து, அந்த வாழைத்தோப்பு என்னது, இதெல்லாம் தெரியும். ஒண்ணும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. என்ன பச்சை மண்ணா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா. குழந்தை பார்த்தா பச்சை மண்ணுங்கிறோம். ஒண்ணுமே தெரியாம ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு வெள்ளை துணியாக நாம் இருந்தோம். பாரினில் வரும்போது வந்ததில்லை. நாளைக்கு பாடை மேல் போகும்போது சொந்தமென வந்திடா. நான் சொல்ல, திருஞான சம்பந்தர் சொல்ல. நாளைக்கு பாடை மேல் போகும்போது சொந்தமென வந்திடா. இடையினில் கனவு போல் தோன்றியது அழிவதென்று சுத்தமா எண்ணாமல் நித்தமே சதம் என்று
தொல்லுலகில் எண்ணி நாளும் வந்த மட மாதினரோடு இனிதாக ஆடியே வலிமையெல்லாம் இழந்து வாழ்நாள் கழித்துடன் இறப்பது அநியாயமே. திடீர்னு சொல்றார், யோ என்ன அநியாயமா நம்ம இருக்கிறதெல்லாம் விட்டுடுறீங்க, ஏயா அநியாயம், எது அநியாயம், நியாயமா இது? கடவுளே ஏன் இப்படி எனக்கு மயக்கத்தை கொடுத்து என்னை நிறைத்தவர செய்கிறார்? இறப்பது அநியாயமே. தந்தையார் போயினார், தாயாரும் போயினார், தாமும் போவார். கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார், கொண்டு போவார். கொந்த வேல் கொண்டுன்னு அப்படியே குத்தி கடையெல்லாம் பார்ப்பேன், கொத்து போராட்டாமாங்க, பார்த்துருக்கீங்களா? கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நங்கு 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 நங்குன்னு குத்துவாங்க. அது போல் கொந்துதல்னா அச்சு வேற ஆணி வரையா செய்யறது. கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார், கூற்றத்தார்னா யம தூதர்கள் உங்களை கொண்டு செல்ல காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார், கொண்டு போவார். அந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே. அதுக்காக அதுவா உனக்கு வேணும், அந்த நிலையா வேணும். ஒருத்தர் உன்னை கொத்தி பாசக்கயிறு போட்டு தரதரனை இழுத்து போறதுக்கு. அந்தனர் ஊர் தொழுது, அந்தனர்னா இறைவன், படைக்கும் சக்தி, இறை சக்தி. ஊர் தொழுது, ஊர்னா கோவில்கள். நிறைய கோவில்கள்ல அந்த அறநெறியை அடிப்படையாக கொண்டு பலவிதமான எண்ணங்கள் கோயில்கள் அமைஞ்சிருக்கு. உனக்கு எது இஷ்டமா அந்த கோயிலுக்கு போ. அந்தனர் ஊர் தொழுது உய்யலாம். அப்படியாவது உட்படுடா. மையல் கொண்டு அஞ்சும் நெஞ்சே. அனுபவிக்கிறதா மயக்கத்தை அனுபவிச்சுட்டு ஐயோ எனக்கா எனக்கா என்ன வந்துருமா என்ன வந்துருன்னு அஞ்சும் நெஞ்சே உனக்கு உபதேசம். இது திருஞான சம்பந்தர் அழகான. இப்போ இதெல்லாமே தெரியுது. அதாவது சைவ சமய குறவர்கள் பாடலாம் பார்க்கறீங்கன்னா வள்ளலார் பிரான், பாரதியார் இவரெல்லாம் பார்த்தோம்னா படிக்கிறச்சே நமக்கு நிறைய தெரியும். அவ்வளவு தமிழ் கடினமான தமிழ் அல்ல, சித்தர்கள் பாடல் போல் கிடையாது. பார்க்கலாம். பந்தம் எனும், பந்தம் நம்ம என்ன நினைக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா இது நித்தியம் இல்லை நித்தியம் இல்லைன்னு மொள்ள அந்த பாலிஷ் பண்ணிக்கணும் தான். இது ஒரு அற்புதமான ஒரு கதை நான் இன்னும் சொல்லியிருக்கேன். இன்னொரு தப்பே கிடையாது. ஒரு ஏழை, அந்த பிராமின் ஒரு ஏழை வேதியன் தன் மனைவியோட ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறார் பழப்பை தேடி. ஒரு காடு, ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரத்துக்குள்ள என்னால மேல நடக்கவே முடியலைங்க, கால் எல்லாம் வலியுது. கொஞ்ச நேரம் உட்கார்றேன். சரிம்மா உட்காரு, நானும் உட்காரேன். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கொண்டாங்க. சரி இங்கேயே உட்காரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன்ட்டு இந்த இலையிலேயே ஒரு சின்ன பண்ணுவாங்க, ஒரு குழு இது மாதிரி பண்ணி நேரா போய் பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல தண்ணியை சுத்தம் பண்ணிட்டு இந்த தண்ணி எடுத்துட்டு வர்ற. பார்த்தா அந்த அம்மாவோட நெஞ்சு மேல அன்பு பாஞ்சிருக்கு, செத்து போயிட்டு இருக்காங்க. ஐயோ ஓன்னு அழறான். யார் என் மனைவியை கொண்டது? ஒரு பாவமும் அறியாத ஏழை வேதியர்கள் நாங்கள் பிழைப்பை தேடி ஊர்க்கப்படுறது என் மனைவிக்கு எப்படி தேர்ந்து விட்டதே ஓன்னு அழறான். அப்ப அந்த பக்கம் ஒரு வேடன் போறான். உடனே கெட்டியா பிடிச்சுக்கிறான், கெட்டியா பிடிச்சுக்கிறான். கைய பிடிச்சிட்டு, டேய் படவா, நீதான் என் பொண்டாட்டியை கொன்ன, உண்மையே இல்லையா, உண்மையை சொல்லுங்கிறான். அவன் சொன்னேன், இப்பதான் ஏன் வந்துட்டு இருக்க, நான் வேட்டைக்கு போறதுக்கு, இன்னைக்கு வைத்த பழப்ப நான் பார்க்கணும், உனக்கு எனக்கு என்னையா சம்பந்தம்? இல்ல படவா, நீதான் வேணும்ட்டு எனக்கு கொண்டு இருக்க, வா ராஜா கிட்ட போலாம் சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதான் கிடையாது. என்னுடைய உயிருக்கு உயிரான் மனைவியை நீதான் கொன்று விட்டாய், கொலபாதகா, உன்னை என்ன பண்ண தகும்? எனக்கு என்ன உடல வலிமையில இப்படி பண்ணியா, உன்னை என்ன பண்றேன் பார், வா ராஜா கிட்ட போய் நியாயம் கேட்பான். ராஜா கிட்ட போட்டோம். ராஜா பாக்குறாரா, பாவி, ஒண்ணுமே தெரியாது ஒரு அப்பாவி பெண்ணு மேல அம்பு போட்டிருக்க, உன் என்னடா பண்றது? என்னுடைய நாட்டில் இப்படி ஒரு பாதகமா? இவனை மரண தண்டனை இவனுக்கு விதிக்கிறேங்கிற. உடனே மந்திரி சொல்றாரா, ஐயா ஒரு நிமிடம், சொல்லுங்க மந்திரியாரே, என்ன நினைக்கிறது? உடனே தண்டனை கொடுக்க வேண்டாம், உண்மை என்ன என்று நாம் ஆராயும். இதுக்கு மேல என்ன உண்மை தெரியறதுக்கு இருக்கு? இதோ அவன் வேடன், அவன் மனைவி இறந்துட்டாங்க, அந்த கிழித்த அம்பம் இதோ இருக்கிறது கையில். அந்த வேதியன் மனம் எவ்வளவு பாடுபடும், இதற்கு நான் நீதி கொடுக்க வேண்டாமா, நிலைநாட்ட வேண்டாமா? உணர்ச்சி வசப்படாதீர்கள். அதனால்தான் எப்பவுமே நான் சொல்லுவேன், டோன்ட் ரியாக்ட், இன்டராக்ட். உடனே சொல்றாரு, சரி இவனை சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சிறைச்சாலை எடுத்துன்னு போயிடுறான். வேதியரே நீங்கள் சென்று வாருங்கள், நீதி நிலைநாட்டப்படும் அப்படி அமைச்சர். மந்திரி கிட்ட கேட்கிறாரு அன்னைக்கு, என்னையா
ஏன் ஸ்டாப் பண்ண நீ? ராஜா, அவசரப்படாதீங்க, நமக்கு விதி தெரியாது, பார்க்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து மாறுவேடத்துல எப்பவுமே போவாங்க. நைட் பெட்ரோல் மாதிரி பெட்ரோல் போடுறாங்க இல்லையா போலீஸ் எல்லாம், அது போல மாறுவேடத்துல உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜாவும் அந்த மந்திரியும் போறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு முன்னாடி யம தூதுவர்கள் நின்று இருக்காங்க பாசக்கயிறோட. பார்த்தா அந்த வீடு ஒரே கல்யாண கோலம் பூண்டு தக தகன்னு பல பல்புல எரியுது, கலர் பல்புல எரியுது. அப்போ ஒரு தூதுவன் சொல்றான், டேய் நாளைக்கு தாண்டா அவனுக்கு கல்யாணம், அவனை போய் நாளைக்கு நம்ம தலைவர் உயிரை பறிச்சுட்டு வா சொல்றாரு, இது என்னடா நியாயம்ங்கிறாரு. இந்த பாரு இன்னொரு சொல்றான், இந்த பாரு நியாயம் அநியாயம் தெரியாது, அவர் என்ன வேலை கொடுக்குறாரோ அதை நம்ம செய்யணும், நாளைக்கு இந்த மாப்பிள்ளைய கூட்டுன்னு போனோம் நான், இதுதான் எனக்கு தெரியும். எப்படிடா சொல்ற, நியாயமா இல்ல? நியாயமே தெரியாது. அன்னைக்கு மட்டும் எப்படிடா, அன்னைக்கு அந்த வேதியனுடைய மனைவி மேல எப்படி அம்பு எய்தோம்? மரக்கிளையில எண்ணிக்கோ போட்ட அம்பு மேல உச்சாணி கிளையில மாட்டிக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு அவள் விதி முடிக்கணும். பெரிய காத்தடிக்க நீதானே வச்ச, பெரிய காத்தடிச்சுதா இல்லையா? அப்ப அந்த மரக்கிளையெல்லாம் அப்படியே அசைஞ்சுதா இல்லையா? அந்த அம்பு நேரா அந்த அம்மாவோட நெஞ்சில குத்தி இறந்துட்டாங்க. நம்மளும் அந்த அம்மா ஆன்மை எடுத்துட்டு போயிட்டு நம்ம தலைவர் யம தர்மராஜ் சேர்த்துட்டோமா இல்லையா? தெரியுது இல்ல? பின்ன இப்ப மட்டும் என்னடா பச்சாதாபம், அந்த அவங்களது நல்ல நாளத்தையும் கண்டு அறிஞ்சு வயசானவங்கடா, அதனால என்ன? அப்படி கிடையாது, கடமைன்னா கடமைதான். இது இந்த ராஜா கேட்டு ஆடி போயிடுற. மந்திரி சொல்றாரு, பாத்தீங்களா ராஜா, உண்மை எதுன்னு இப்பதான் நமக்கு தெரிஞ்சது இல்லையா? இந்த வேடனுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே கிடையாது. என்றைக்கோ எய்த ஒரு அம்பு மேல இருக்கு மரக்கிளையில, அது அன்னைக்கு அந்த அம்மா விதி முடியணும்னு இருந்தது. காற்றடிச்சு அந்த அம்பு நேரம் அந்த அம்மா மேல பாஞ்சு அந்த அம்மா இறந்தாங்க. அப்பா மந்திரியாரே, இந்த பெரிய பகை இருந்து ஆபத்திலிருந்து காப்பாத்துறீங்க, ரொம்ப நன்றிங்கிறப்ப, இருங்க இன்னும் கதை முடியல, நாளைக்கு வந்து என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுறேன். அடுத்த நாள் காலையில ராஜா வர்றார் கல்யாணத்துக்கு. என்ன ஒண்ணு, ஆஹா சீஃப் மினிஸ்டர் வர்றாரு மாதிரி தடபுடரா எல்லாமே பிரமாதமா வரவேற்பு கொடுத்து தனியா சிம்மாசனம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. ராஜா பாக்குறார் என்ன நடக்க போகுதுன்னு. யம தூதர்கள் பேசுறாங்க, இப்ப என்னடா பண்றது பாடுறாருன்ட்டு. அவங்க கல்யாணம் எல்லாம் மண்டபத்துல மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குச்சு. அவங்க வீட்டு மாட்டு தொழுவத்துல ஒரு காளமாடு இருக்கு. அந்த காளை மாட்டுக்கு வெறி வர்ற மாதிரி செஞ்சு நேர அந்த காளை மாடு கைத்த பிச்சுக்கிட்டு நேரா வந்து இந்த மாப்பிள்ளைய குத்தி கிழிச்சு அவன் உயிர் பிரிகிறது. அந்த கூத்துவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இது வந்து பஞ்சதந்திரத்துல வர ஒரு கதை. விதி வலியது தெரியாது. பிராரப்த கர்மா, பிராரப்த கர்மாங்கிறது நம்ம தான் கொண்டு வரணும். அதை அனுபவிச்சுதான் அதுல இருந்து விடிவு கிடைக்கிறதுக்கு நம்முடைய குருவோட துணைதான் முக்கியம். குரு பின்னா கதி நகி. அதனால்தான் நம்முடைய சனாதன தர்மத்திலேயே வழிகாட்ட ஒரு வழிகாட்டி தேவைட்டு அந்த குரு தர்மத்தை, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம பார். அடுத்த நாள் ராஜா போயிட்டு, அப்பா இதுதான் நடந்தது. வேதியனும் புரிஞ்சுக்கிறேன். அப்பா வேடன் கேட்டாப்பா அப்பா சொல்லிட்டு, ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க நிலைய? அதனால்தான் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அற்புதமான திருக்குறள். நல்லதை எடுத்து சொல்லி நல்வழி காட்டுவதற்கு இல்லாத மந்திரிகளை சேர்ந்த ஒரு ராஜா, அவன் யாருமே கெடுக்க வேணாம், தானே கெட்டு போவான்ட்டு திருவள்ளுவர் சொல்ற. ஒரு மந்திரியினுடைய கடமை நல்லதை எடுத்து சொல்லி ராஜாவை நல்வழிப்படுத்த. இது வந்து நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்ற. அது போல ஞான சம்பந்தர் சொல்ற, கூற்றுவன் என்னைக்கு வருவான்னு தெரியாது, கூற்றுவன் எப்படி வருவானா? கொண்ட வேல் கொண்டு ஒரு குற்றத்தார் பார்க்கின்றார், கொண்டு போவார். சார் என்ன தமிழ் சார், என்ன தமிழ்? கொண்ட வேல் கொண்டு ஒரே குத்து, ஒரு குற்றத்தார் யம தூதுவர்கள் பார்க்கின்றார், சித்திரகுப்தன் கணக்கு வச்சிருக்க, அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்காரு, பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஆயிடுது, கொண்டு போவார். அந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே அந்தனர் ஊர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சம் நெஞ்சே. திருஞான சம்பந்தர் பதிகம் நெத்தி அடி. இதேதான் பட்டினத்தார் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே.
பத்தி தொடரும் இருவினை புண்ணிய பாபம் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை பண்ணலாம். பையனுக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போகணும், நாளைக்கு காலேஜ் முடிக்கணும், வேலைக்கு வரணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பெறணும், டெலிவரி பார்க்கணும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இதுதான் சதம் என்று நம்மை நாம் எழுந்திருக்க கூடாது. இதுக்கு மேல ஏதோ ஒன்று இருக்கு. அந்த அகம்பாவம் வர்றச்செல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன், 50 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்க போறேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? லிவ் இன் த பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட். அது வாழ்ந்தோம்னா நாமளும் நல்லா இருப்போம், எல்லாரும் சந்தோஷம். என்றைக்கு ஒரு நாள் கூற்றுவன் வருவார். அவர் கொந்த வேல் கொண்டு வரதுக்கு முன்னாடி, ஐயா நான் ரெடியா இருக்கிறேன், வாங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அது சொல்ற மாதிரி சர்வேஜனோ சுகினோ பவந்து, எல்லோரும் மின்புற்று இருக்க நினைப்பதுவே எல்லாமே வேறொன்றது என் பராபரன் அப்படின்னு வர்றாங்க. வழிகாட்டுங்க, வரேன்னு தரதரன்னு இழுத்துட்டு போகாதீங்க, ஐ எம் ரெடி டு ஃபாலோ யூ அப்படின்ட்டு சந்தோஷமா போனா எம்மத்தோத்தரவன் ஹாப்பியா வாங்கணும்னு மரியாதையா கொண்டு போவாங்க. கொந்த வேல் கொண்டுலாம் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அற்புதமான திருஞான சம்பந்தருடைய பதிகம் உணர்வாறு பார்த்துடலாம். இது சுலபமான தமிழ், எளிமையான தமிழ், கூடவே வாங்க. பந்தம் எனும் இதுதான் திக்வந்தனால பண்றோம். பாண்ட் அண்ட் என்டாங்கிள்மெண்ட்ஸ், அதுதான் முதல்ல குருஜி சொல்றது. இந்த பந்தம் பாசமும் தேவை, எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான், அதுலயே மாட்டிக்காது. பந்தம் எனும் மக்கள் மனை வீடு தோட்டம் துறவு பனைமாகும், பனைன பிணைத்தல், கையக்கால கட்டி போட்டது, பனைமாகும் இதுகள் எல்லாம் பாரினில் வரும்போது வந்ததில்லை, நாளைக்கு பாடை மேல் போகும்போது சொந்தம் என வந்துடா. தமிழ் பாருங்க, பாடைங்கிறது திருஞான சம்பந்தர் காலத்துல இருக்கு. பாடை மேல் போகும்போது சொந்தம் என வந்திடா, இடையினில் கனவு போல் தோன்றியது நீர்க்குமிழி. அஷ்டாவக்ர கீதையில குருஜி ரொம்ப அழகா சொல்றார், புத்புதா புத்புதா புத்புதா. ஒரு அலை வருது, லட்சக்கணக்கான நீர்க்குமிழிகள் அப்படியே நுரையா வருது. அந்த தண்ணி திரும்பி போறது அல்ல, ஒரு குமிழாவது நிக்குதா, உடஞ்சு போறது. வந்திடா இடையினில் கனவுகள் தோன்றியது அழிவதென்று, சுத்தமா எண்ணாமல் அந்த புத்தியா இல்லாம நித்தமே சடம் என்று எண்ணிக்கு நம்ம இப்படிதான் இருப்போம்ட்டு தொல்லுலகில் எண்ணினாலும் வந்த மட மாதினோடு இனிதாக ஆடியே வாழ்க்கையை அனுபவிச்சு வலிமையெல்லாம் இழந்து வாழ்நாள் கழித்து உடன் இறப்பது அநியாயமே. ஏன்யா உன்னை நீயே சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற? தந்தையார் போயினார், தாயாரும் போயினார், தாமும் போவார், நிச்சயமா ஒரு நாள் இருக்க மாட்டோம். இதுதான் குருஜி சொன்னது. அன்னைக்கு விசாலாட்சி மண்டபத்துல இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கும், மோர் தென் 1000 people. 100 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இங்க இருக்கப்போம் யோசிச்சு பாருங்கன்றப்ப நெத்தி அடி. தாமும் போவார், கொந்த வேல் கொண்டு ஒரு குற்றத்தார் பார்க்கின்ற கொண்டு போவார், அந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியார் ஏழை நெஞ்சே, அந்தனர் ஊர் தொழுது உய்யலாம். இறைமை என்னும் ஒரு படைக்கும் சக்தி தினம் நெற்றினை விபூதி ஏதோ குங்குமம் வச்சு, அப்பா இன்றைக்கு நாள் நல்லா போகட்டும், இருந்த எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா, அதுக்கான வாழ்க்கை. அந்தனர் ஊர் தொழுது உய்யலாம், உய்யலாம்னா உருப்படலாம், விடுதலை பெறலாம். உய்வது என்பது தன்னைத்தான் உணர்வு, லிபரேஷன், கைவல்யம். மையல் கொண்டு அஞ்சம் நெஞ்சே, மயக்கத்துல இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள். நேத்து என் பையன் பேசுற, இன்னைக்கு என் பொண்ணு முறைக்கிறா, நாளைக்கு வேலையில எம்ப்ளாய்மெண்ட் என்ன தெரியலையே, ரேஷன் கடை வருமா, பொண்ணு நிறுத்தி விட்டானே, பால் விலை ஏத்துறானே. மையல் கொண்டு அஞ்சும் நெஞ்சே, ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க நினைச்சியா? கிடையாது, ஏதோ ஒரு தவி அது தேவையில்லைன்னு திருஞான சம்பந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. அதனால எப்பவுமே நான் ஐ மீ மை மைண்ட் வர்றப்ப கொஞ்சம் யோசிங்க, தப்பு கிடையாது, அதுதான் இயல்பு. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பந்தப்படாமல் பணையாகணும். அதுதான் நம் வாழக்கூடிய வாழ்க்கை. இதை அப்பப்போ நினைச்சுக்கணும், இயல்பு வாழ்ந்து சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அதே நேரம் இதுதான் நித்தம், இதுதான் சதம் என்றால் நிஜம் என்று நம்ம என்ன ஆனந்தமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். வாழ்க்கைன்னா இதுதான் நிர்ணயமா நிதர்சனமா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கடமையை பண்ணுங்க, சந்தோஷமா, அதுதான் முக்கியம். Fake it till you make it. குருஜி சொல்ற, ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். லைஃப் இஸ் லவ்,
லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஜெய் குருதேவ் சார். தேங்க்யூ. ஜெய் குருதேவ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, தெரியாது.